வாசலில் கோலம் போட சொன்னது ஒன்னும் சும்மா இல்ல, மாற்றம் தெரியுதா? நம் வாழ்வில் தினந்தோறும் செய்யும் வேலைகளில் ஒன்றுதான் காலை எழுந்தவுடனே வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடுவது. இதை நாம் முன் காலத்திலிருந்தே பின்பற்றி வருகிறோம். நம் முன்னோர்கள் செய்த பழக்கங்களை அப்படியே பின்பற்றி வருகிறோம். ஆனால் இதை நாம் ஒரு வேலையாக பார்க்க கூடாது. இதில் இருக்கும் நன்மைகள் தெரிந்தால் நாம் தினமும் வாசல் கூட்டி கோலம் போடுவதை என்றும் மறக்கவே மாட்டோம். காலை மாலை என்று 2 வேளைகளிலும் வாசல் கூட்டி கோலம் போடுவதால் நம் உடம்புக்கு நடக்கும் நன்மைகள் தெரியுமா? நம் முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயத்திலும் பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது. அது எல்லாமே நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். காலை எழுந்ததும் முதலில் வாசலை கூட்டி தெளித்து கோலம் போடும் பழக்கம் வெறும் மரபு அல்ல, அது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையின் தொடக்கம். வீட்டின் வாசல் மனதின் எல்லை. சுத்தம். வாசல் சுத்தமானால் மனமும் சுத்தம் ஆகும் என்பதே நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இரவு முழுவதும் சேரும் தூசி, கிருமிகள், நெகட்டிவ் சக்திகள் அனைத்தும் காலை தொடப்பத்தால் வெளியேறுகின்றன என்று கூறுவார்கள். அது அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி. சுத்தம் செய்த உடனே காற்றில் இருக்கும் பாக்டீரியா குறையும், வீட்டுக்குள் சுகாதார சூழல் உருவாகும். தண்ணீர் தெளித்து பெருக்குவது வெறும் தூசி போக மட்டுமல்ல, அது குளிர்ச்சி, வாசனை, புத்துணர்ச்சி ஆகியவற்றை வீட்டுக்கே கொண்டு வருவது போல. காலையில் குளிர்ந்த தண்ணீர் தெளித்தால் மனசுக்கும் ஒரு அமைதி, ஒரு இனிமை பிறக்கும். அதன் பிறகு போடப்படும் கோலம் அது அலங்காரம் மட்டுமல்ல, அது ஒரு தியானம். கோடு கோடாக விழும்போது உள்ளே இருக்கும் குழப்பமும் கோடு கோடாக மாறி ஒழுங்காகி விடுகிறது. தினமும் கோலம் போடுவதால் மன முகப்புத்தன்மை உயரும் என்று கூட ஆய்வுகள் சொல்கின்றன. முன்னொரு காலத்தில் கோலம் அரிசி மாவில் போடப்பட்டதால் அது சேகரிப்பிற்குரிய உணவாக பூச்சி, பறவைகளுக்கு உதவியாக இருந்தது. மனிதன், இயற்கை, உயிரினங்கள் இவை மூன்றும் இணைந்த புனித பழக்கம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். வாசலில் கோலம் இருந்தால் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இனிய உணர்வு. இங்கு நல்ல சக்தி இருக்கிறது என்று மனம் உளவியல் ரீதியாக நம்ப தொடங்கும். அதனால் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். நம் முன்னோர்கள் வாசல் சுத்தமானால் வசதி பெருகும் என்று சொல்லி வைத்தார்கள். அது வெறுமனே சொல்ல வரவில்லை, பழக்கமாகத்தான். ஒழுங்கும் சுத்தமும் வந்தால் வாழ்க்கையும் ஒழுங்காகும் என்பதே அதன் உட்பொருள். ஒவ்வொரு நாளும் காலையில் தொடங்கும் இந்த சின்ன வேலை நாள் முழுவதும் ஒரு நேர்மறை சக்தியை உருவாக்கும். கோலம் போட்ட பிறகு அந்த வாசலை கடப்பது ஒரு புதிய தொடக்கத்தை கடப்பதை போலவே உணர்த்தும். இன்றைய காலத்தில் நாம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களே மருந்தாக இருந்திருக்கின்றன. உடல் சுத்தம் மட்டுமல்ல, உள்ளத்தின் சுத்தமும் இதில் தான் இருக்கிறது. எனவே இனி தினமும் வீட்டில் வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவோம். அது நம் மனதுக்கு நல்ல நிம்மதியையும் உடம்புக்கு நல்ல சக்தியையும் கொடுக்கும்.